அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஒரு இயக்கம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு இடர்பாடுகள் வரும். இயக்கத்தை உருவாக்கிற போது எத்தனையோ பேர் இன்றைக்கு வருகிறார்கள், விரைந்து முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காணுகிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், புரட்சித் தலைவர் எந்த வழியிலே வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கழகத்தின் கட்டுக்கோப்பு மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தில் பல்வேறு தலைவர் இருக்கின்ற இடத்தில் முக்கிய தலைவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், மதியழகன் போன்றவர்கள் எத்தனையோ தலைவர் அங்கே இருக்கின்ற போது அந்த கழகத்தின் பொருளாளராக பல ஆண்டு காலம் பணியாற்றியவர் தான் புரட்சித் தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், நேரடியாக முதலமைச்சருக்கு வரவில்லை, சட்டமன்ற உறுப்பினராக எந்த தேர்தல் நின்றாலும் வெற்றி பெற்றார். முகத்தை காட்டினால் 30 லட்சம் ஓட்டு விடும் என்று பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். ஒன்றை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஏன் என்று சொன்னால் நினைவூட்ட விரும்புகிறேன். இதே லட்சுமணர் உயிரோடு இருந்திருந்தால் உங்களிடத்தில் இங்கே மேடையிலே வரவழைத்து சொல்ல சொல்லியிருப்பேன். சொன்ன வார்த்தை, அம்மா என்னோடு பிறக்காத உடன் பிறக்காத சகோதரன் செங்கோட்டையன் என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், அப்படிப்பட்ட நிலையை உங்களால் நான் வளர்க்கப்பட்டவன், உங்களால் உருவாக்கப்பட்டவன். நான் இதை சொல்வதற்கு காரணம், அந்த அளவிற்கு அம்மாவோடும் தலைவரோடும் பழகுவதற்கும் அவருக்கு பணி செய்வதற்கும் வாய்ப்பை அளித்தவர்கள். இதெல்லாம் நான் எதற்காக நினைவூட்டுகிறேன் சொன்னால், லட்சுமணர் வெளியே வந்தார். வெளியே வருகிற போது எல்லோரும் கதவி அம்மாவுடைய வீட்டிலிருந்து வெளிவருகிற போது லட்சுமணனை கட்டிப்பிடித்து கழுவினான். ஏன் சாமின்னு கேட்டேன். ஒரு சாமின்னு சொல்லுவோம், இதுபோது எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் கவலையில, அம்மா உங்களுக்கு பிறந்தன்னு சொல்லிட்டாங்க, கூடம் பிறக்காத சகோதரன் சொல்லிட்டா, அது போதும் ஏன்னு தட்டி பிடிச்சார். அவர் இல்லை இன்னைக்கு, இல்லை அந்த மேடையிலே வரவழைச்சு சொல்லி வச்சிருப்பார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.